இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற படம் பெரிய படம் இருக்கு. 100 நாள்ல என்னடிச்சு திறப்பான்னா சில வார்த்தைகள் எல்லாம் கூறி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். ஆனா அண்ணனையே பேசும்போது பாத்துக்கிட்ட அளவுக்குலாம் நான் தியாகி கிடையாது. என் அண்ணன் தம்பி மேல என் அக்கா தங்கச்சி மேல கைய வச்சா நான் வேடிக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன். உரிச்சு உப்பு காண்டம் போட்டுருவேன்றத நாகரிகமா பண்ணுங்க, அவ்வளவுதான். ரொம்ப சத்தம் வந்துச்சுன்னா கிளாஸ்ல மிஸ் பெரம்பெடுக்கிற மாதிரி 2 தட்டியும் உட்கார வைப்போம். இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை 3 மணி நேரம் பாத்ரூம் கொண்டு இருக்கிற உதயநிதி எங்க? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நல்லா வரும், அண்ணனுக்கும் வரும், வேணான்னு நிக்கிறாரு. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்த போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடர போகிறீர்களா? இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நாங்கள் வேண்டுமா அதிகாரிகள் வேண்டுமா என்பதை முதல்வர் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்வோம். மிரட்டுறாங்க. சாய்குமாரை மாற்றாவிட்டால் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம். இவ்வளவுதான் எச்சரிக்கை. திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டவர். மேலும் நீங்கள் பதவி நீட்டிப்பு வழங்குகிறீர்கள். எலெக்ஷன் கமிஷன் நியமிச்ச தலைமைச் செயலாளர் நீயே வச்சிருக்கா? உனக்குனே வந்துச்சு. அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் யார் பிடிக்குதோ வச்சுப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்தப்ப கேட்டியா நீ? சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகு பொறுப்பு டிஜிபி போட்டு 8 மாதங்கள் ஓட்டினார்களா இந்த அரசு? கேட்டாரா சண்முகம்? ஏன் பொறுப்பு டிஜிபியை போடுறீங்க, ரெகுலர் டிஜிபியை போடுங்கன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கா? அன்னைக்கு பல்லக்கு தூக்கிட்டு சாமரம் வீசுனீங்க திமுகவுக்கு. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? திருவண்ணாமலை மாவட்டத்திலே சிப்காட்டு நில எடுப்புக்கு எதிராக போராடிய 8 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது திமுக அரசு. அன்னைக்கு வாபஸ் வாங்கியிருந்தாருன்னா சண்முகத்தை நான் வாழ்த்திருப்பேன், செலவச்சிருப்பேன். அமைதியாக இருந்தீங்க, ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு. துப்புரவு தொழிலாளர்களை மனுஷங்களை மாதிரியா சார் நடத்துனாங்க? அன்னைக்கு கோவம் வரலையே சண்முகத்துக்கு? கணக்கு தானே எடுக்கிறாங்க, கணக்கு நீயே கொடுத்துட்டு போ. என்ன 10 பேர் இருப்பாங்களா கட்சியில்? கொடுத்துட்டு போங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை உங்களுக்கு இழைத்து விட்டார்கள் என்று இன்று பொறுமுகிறீர்கள், குதிக்கிறீர்கள், துடிக்கிறீர்கள். 5 ஆண்டுகள் தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு கேட்குறாரே சண்முகம், ரோசமா கோபமா? 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியா நடந்துச்சு. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்பது சண்முகத்துக்கு தெரியாதா? இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அருண், அருட்தந்தை, செந்தில் வேலை, தீப்பொறி தினேஷ், முருகானந்தம், யூசி, இவங்க தானே இப்போ ஆட்சி நடத்தினது. உதயநிதி நினைத்ததை கூட செய்ய முடியாது, கனிமொழி நினைத்ததை செய்ய முடியாது, சபரீசன் நினைத்ததை செய்ய முடியாது, துர்கா நினைத்ததை செய்ய முடியாது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. செல்விக்கு அந்த ஏரியா பக்கத்தே இடம் இல்ல. தமிழரசு நினைத்ததை செய்ய முடியாது, அழகிரியால் வாய் திறக்கவே முடியாது, கே நேருவால் எதுவும் செய்ய முடியாது, செந்தில் பாலாஜியால் எதுவும் செய்ய முடியாது. இந்த 6 தானே இந்த அரசாங்கத்தை நடத்தியது. அப்போது சண்முகத்துக்கு இது அதிகாரிகள் ஆட்சியாக தெரியவில்லையா? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். எவ்வளவு அநியாயங்கள் நாட்டில் நடந்தது. 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தில் செத்தார்களே, அப்போது நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று சொன்னாரா? டாஸ்மாகின் சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த தோழர்களை கரூர் கம்பெனிக்காரர்கள், கரூர் கம்பெனி சேர்ந்த ரவுடிகள் சென்று மிரட்டிய போது சிஐடியு தோழர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார்கள். அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையா? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. சாம்சங் சிஐடியு தொழிற்சங்கம் ஒரு சங்கம் வச்சுக்கிறோங்க ஏன்னு சொல்லுது. சாம்சங் நிர்வாகம் உலகம் பூரா எங்களுக்கு சங்கமே கிடையாது, நாங்கள் உலகத்தில் எந்த இடத்துலையும் சங்கம் வைக்க அனுமதிக்கிறதுல உனக்கும் கிடையாதுன்றாங்க. 15 நாட்களுக்கும் மேலே அந்த போராட்டம் தொடர்ந்தது. அப்போது கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சண்முகத்துக்கும் தோன்றவில்லையா? பிபிசி நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரியை தயார் செய்கிறது. ஹூ இஸ் மோடி? அவர் மதக்கலவரங்களுக்கு துணை நின்றவர் என்பதுதான் அந்த ஆவணப்படத்தின் கருப்பொருள். இப்போது மாணவர் சங்கத்துக்காக வாய்க்கடியே பேசும் சண்முகம் அன்று இந்த டாக்குமெண்ட்ரியை சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் திரையிட முயன்றதற்காக எஸ்எஃப்ஐ தோழரை சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்போது ஏன் வரவில்லை இந்த கோபம்?
சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பா கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். ரைட் அசிங்கமா கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. ஏய், இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சு? இப்ப இந்த தலைமைச் செயலாளர் அப்படி என்ன பஞ்சமா பாதகத்தை செய்து விட்டார்? இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுத்தரிக்க அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கணக்கெடுங்கன்னு சொன்னாராம் சார். கணக்கெடுத்தா நல்லதுயா. எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்காங்கன்னு தெரியும்யா. இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை உளவுத்துறையினர் கண்காணித்தது இல்லையா? இப்போதும் கண்காணிக்கிறார்கள், எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அரசு கண்காணிக்கணும். ஆமா. நம்மளுடைய அரசுக்கு கீழே யார் யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, எப்ப வேணாலும் அவங்க நம்ம அரசுக்கு த்ரெட்டா மாறுவாங்க. உலகம் முழுக்க இதுதான் நடைமுறை. இது சண்முகத்துக்கு தெரியாதா? மாட்டிக்கிட்ட பங்கு 60 பேர் 70 பேர் சாவறாயா, கவர்மெண்டால சாவறாயா. போய் 2 பேர் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாவறான். செத்ததுக்கு அந்த கலெக்டரும் அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து வந்து, ஏங்க இது கள்ளச்சாரத்துல செத்தது இல்லைங்க, இது சும்மாங்க, அவங்க வேற ஏதோ பஞ்சாயத்துக்குன்னு சொன்ன உடனே அந்த சாவுக்கு போய் குடிச்சிட்டு சாவறாங்க அதே கள்ளச்சாரத்தை. அப்பெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று சண்முகத்துக்கு தோன்றவில்லையா? நாசமா போயிருவீங்கடா, நாசமா போயிருவீங்க. எவ்வளவு இழிவானவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் என்றால், ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்கிறது. இந்த கைதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இவங்களை எதுல சேர்த்துப்ப? யோக்கியர்களா நீங்கள்? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட இந்த பொழப்புக்கு 4 பேர் ஊரை அடித்து உலையில் போட்ட ஒரு கட்சி 25 கோடியை தூக்கி எறிந்த போது அதை கவ்வி கொண்டு அவர்கள் பின்னால் வாலாட்டி திரிந்தவர்கள் தானே நீங்கள். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே, கேளுங்க கேளுங்க. சோறு திங்க வேற திங்கிறீங்க. என்ன இன்னைக்கு குடிமொழிக்கு போயிடுச்சுன்னு ஆட்சியை கவு பண்றீங்க என்னங்க? ஒரு வீட்டில் 70 வயது பெண்மணி தனியாக இருக்கும்போது மலத்தையும் சாக்கடையும் கலந்து ஊற்றுகிறார்கள். அன்னைக்கு வாயை திறந்தாரா இந்த சண்முகம்? அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழியவில்லையா? இதை நடத்தி காட்டிய அருணை கண்டித்தாரா? இன்னைக்கு பாயறாரு சாய்குமார் மேல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசினாரா சார் அவரு? கண்டனம் கூட தெரிவிக்கல. மனசாட்சியை விற்ற அயோக்கியர்கள் போல் நடந்து கொள்கிறார்கள். என்ன குடிமொழி போயிடுச்சுன்னு எனக்கு ஆட்சியை கவுக்குறீங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? ஒரு காலத்தில் டெல்லியின் ஆட்சியை தீர்மானித்த கம்யூனிஸ்டுகள் இன்று சுருங்கி சுண்டைக்காய் போல் ஏன் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது போன்ற ஆணவ போக்கின் காரணமாக. உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளும் சண்முகமும் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் இந்த 3 மாதங்களில் ஊழலை ஒழிப்பதற்கு இத்தனை நடவடிக்கைகளை எடுத்த இந்த ஆட்சியை பல்லக்கில் தூக்கி சுமக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏரி மேல போய் பிரிகேடுன்னு ஒரு கம்பெனி வீடு கட்டுறான், தலைமைச் செயலாளர் அவர் மனைவியை சேர்ந்துக்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அன்னைக்கே ரோசம் வரல சண்முகத்துக்கு? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அந்த தலைமைச் செயலாளரை விட மோசமா இவரு. திருடர்களை அதிகாரிகளாக வச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த முதல்வருக்கு என்ன செய்கிறோம் என்பது தெரியும், தெரிந்துதான் அத்தனையும் செய்கிறார். ஒரு பொம்மை முதல்வரை பல்லக்கில் தூக்கி சுமந்துட்டு இருந்தீங்க நீங்க. இந்த ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள். கம்யூனிஸ்டுகளை கணக்கு எடுங்கள், எடுக்காமல் போங்கள். மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். நீங்க 4 பேர் மூளையில இருந்துகிட்டு உங்களை கணக்கு எடுக்கிறாங்கன்றதுக்காக இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா. தமிழ்நாட்டை போலன்னா இந்த எம்பி கூட இருக்க மாட்டாங்க. கேரளாவை விட்டால் எங்கேயும் அவங்களுக்கு பிரசன்ஸே கிடையாது. இதர கட்சிகளின் தோளில் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொங்கு சதையாக இப்போது இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலுக்குள் உதிர்ந்து விடுவார்கள். இதுதான் அவங்க நிலைமை.